பெரிய வெளிச்சம் பாருங்க. அதனாலதான் மனக்கண்கள் பிரகாசமாகட்டும் முதல் வசனத்தையே வாசிச்சேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இந்த விஷயம் விளங்கிருச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா துறைத்தனத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன், என் காலுக்கு கீழ்படுத்திட்டேன் அப்படின்னு. இப்ப என்ன நடக்குது? இப்ப என்ன நினைக்கிறீங்க? எல்லா துறைத்தனமும் யாரு காலு கீழே இருக்கு? அவ்வளவுதான் நீங்க நினைப்பது. ஆமாமா, எல்லாம் ஏசுனா ஜெயிச்சிட்டார். ஆமா, இப்ப யாரு கீழே இருக்கு? எல்லாம் ஏசு கீழே இருக்கு. ஆனா வேதம் கூட கொஞ்சம் ஒரு விஷயத்தை சொல்லுது. 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரம் 1வது வசனம் 2:1 படிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை சொல்லுங்க உயிர்ப்பித்தார். எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை தேவன் உயிர்ப்பித்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்ப கல்லறையில இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடவுள் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை சொல்ற மாதிரி நான் சொல்றேன். நான் கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் சத்தியம் நம்புறேன். உங்க வாழ்க்கையில உண்மை இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், பணம் இல்லாம இருக்கலாம், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பல பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நான் இருக்குன்னு தான் சொல்றேன். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? நான் உன்னை உயிர்ப்பித்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை எனக்கு தலைவலிச்சிச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தலைவலிச்சது உண்மை. ஆனா ஒரு டீயை போட்டு வந்தேன், தலைவலி காணாம போச்சு. தலைவலிச்சது உண்மையா? ஆமா. டீ போட்டதுக்கு அப்புறம் அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உண்மை தம்பி. நீ கல்லறை அனுபவத்தில் இருக்கிறது உண்மை. கல்லறைக்குள்ள சீலை உன்னை கட்டி வச்சிருக்கிறது உண்மை. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆமா, நீ கடன் பாரத்தில் இருக்கிறது உண்மை. ஆனா சத்தியம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை தேவன், நீங்க இன்னைக்கு அதுல கிடையாது. வேதம் சொல்றத நல்லா காது கொடுத்து கேட்கணும் பாருங்க. சத்தியம் சொல்லுது நீங்க அங்க இல்ல. இப்போ இயேசுநாதர் தேட போறப்ப என்ன செஞ்சாங்க? திருப்புங்க லூக்கா 24 இல்ல 5ல இருந்து படிக்கிறேன். அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். 5, 6 படிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தரைக்கு விழுந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது. எல்லாம் சேர்ந்து படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. அவர் இங்கே இல்லை அப்படின்னா, அவர் அங்க இல்ல அப்படின்னா நீங்களும் அங்க இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப தேடினாலும் நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. கர்த்தர் சொல்றார், நீ அவரோட உயிர் தள்ளுக்க தம்பி. நீ போய், ஐயா எனக்கு அங்க வலிச்சுச்சே, நீ அங்க இல்லப்பா. ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க உங்களை கல்லறையில போய் தேடாதீங்க. நீங்க தேட வேண்டிய இடம் கல்லறை கிடையாது. நீங்க தேட வேண்டிய இடம் உங்களை அடக்கம் பண்ண இடத்துல இல்ல. நீங்க அங்க கிடையாது. உங்களை குறிச்ச எந்த விதமான ஒரு சுவடுமே அங்க இல்ல. 3:1 படிக்கிறேன் பாருங்க. 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, அப்படி படிக்க கூடாது, கிறிஸ்துவுடனே படிக்க கூடாது, கிறிஸ்துவோட கூட எழுந்ததுண்டானால், எல்லாம் சேர்ந்து படிங்க, கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள. அதனாலதான் கர்த்தர் சொல்றார், கல்லறைக்குள்ள உன்னை தேடாத, கடன் பாரத்துக்குள்ள உன்னை தேடாத, வியாதி பாரத்துக்குள்ள உன்னை தேடாத. இப்ப நீ கல்லறைக்குள்ள கிடையாது, அவரோட கூட உயிர் தெளிந்து இப்ப எங்க இருக்க? வலது பாரசத்தில் என்ன இருக்கு? ஏன் வலது பாரசத்தில் வேற ஒண்ணும் கிடையாதுங்க. தேவன் இருக்கிறாரு, அவர் பக்கத்துல நான் இருக்கிறேன். என் காலுக்கு கீழே எல்லா துறைத்தனமும் இருக்கு. ஹலோ, எல்லா துறைத்தனமும் இப்ப எங்க இருக்கு? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, கல்லறைக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காத, நீ அங்க இல்லை. எல்லாம் பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அங்க இல்லை, நீங்கள் அங்க இல்லை. கல்லறைக்குள்ள நீங்க கிடையாது. நீங்க உயிர் தெளிந்துட்டீங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்த உங்களை கர்த்தர் உயிர் தெள வைத்து விட்டார். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா அவருடைய வலது பாரிசத்தில் எங்க இருக்கிறீங்க? இப்ப பாஸ்டர் நான் இங்கே தானே உட்காந்துருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் சொல்ற காரியம் நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய சரீரத்தை பத்தி பேசல, உங்களுடைய பொசிஷனை பேசுறேன். பாருங்க, டாக்டர் எப்படி? டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருப்பாரு, வீட்டிலே இருப்பாரு. அதனால டாக்டர் டாக்டர் இல்லாம ஆயிடுவாரா? ஆமாவா இல்லையா நான் சொல்றது? டாக்டர் வீட்டுல இருந்துக்கிறனால அவர் வீட்டுக்காரர் ஆயிடுவாரா? அவர் டாக்டர் தான்.
ஏன்னா கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணிருச்சு அவர் டாக்டர். அவர் படிச்சு பரீட்சை எழுதி ஜெயிச்சு டாக்டர் ஆயிட்டாரு. அதனால அவர் என்னதான் சாகுற வரைக்கும் அவரு டாக்டர் தான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, தம்பி நீ இந்த பூமியில இருந்தாலும் நான் உன்னை சர்டிஃபை பண்ணிட்டேன். நீ வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு பிளேஸ் நான் ப்ரொபோட் பண்ணிட்டேன்.